இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழிக்கு வந்து 7வது நாள் கொடுக்க வேண்டிய சொட்டு மருந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம F1 மருந்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அது இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு தான் கொடுப்பாங்க. எப்பயுமே இது கூலிங்காக மட்டும் தான் இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தில் அந்த இது வந்து நம்ம தூக்கி கீழே போட்டுறணும். மறுபடியும் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் அவங்க கொடுக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு தான் கொடுப்பாங்க. இந்த 2 மருந்து கொடுப்பாங்க. நம்ம F1ன்னு கேட்டாலே 2 மருந்து கொடுப்பாங்க. சிரஞ்சு ஒன்று நம்ம வாங்கிக்கிறணும் தனியாக. வாங்கிட்டு இந்த லிக்விட் எடுத்து இந்த மாத்திரைக்குள்ளே நம்ம இந்த செலுத்தணும். செலுத்திட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து குளுக்கணும். இந்த மாதிரி வந்து நல்லா அந்த மாத்திரை கரையிற வரைக்கும் நல்லா குலுக்கிக்கோங்க. குலுக்கிட்டு மறுபடியும் அதில் இருக்க சிரஞ்சு அந்த லிக்விடை எடுத்துட்டு மறுபடியும் இதில் செலுத்திடலாம். இப்போ செலுத்திட்டு இதை நல்லா குலுக்கிட்டு இதை வந்து நம்ம கோழிக்கு நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி மூக்கு துவாரத்தில் வந்து நம்ம ஒரு சொட்டும், கண்ணில் வந்து ஒரு சொட்டு, இந்த மாதிரி 2 சொட்டு வந்து கொடுக்கணும். இது வந்து 7வது நாள் கொடுக்கணும். இது கொடுத்துட்டு அடுத்து 14வது நாள் அடுத்த மருந்து வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கோழிகளுக்கு வந்து சீக்கு அப்படின்றது வராது. நம்ம எவ்வளோதான் வந்து கோழிகள் வந்து நம்ம இயற்கை முறையில் வளர்த்தாலும் இந்த சீக்குகள் வந்து கண்டிப்பாக வரத்தான் செய்யும். இது வந்து நம்ம கறியோட ஹெல்த்துக்காக நம்ம போட போகிறது கிடையாது. அந்த சீக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து இந்த கோழி வந்து பெருசாகிறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த இது வந்து நம்ம அந்த சீக்கு அம்மை நோய் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த 7வது நாள் நம்ம F1 வந்து மருந்து போடணும். நீங்களும் F1 வந்து மருந்து போட்டிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து 44 குஞ்சுகள் இருக்குது. நம்ம இந்த மருந்து கொடுத்து எத்தனை குஞ்சுகள் வந்து நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.